ஹலோ எவ்ரிஒன், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு மினி விலாக் தான் பார்க்க போகிறோம். ரீசெண்டாக மயிலாடுதுறையில் ஒரு பெரிய லெவலில் எக்ஸ்போ போட்டிருந்தாங்க இல்லையா, ஸோ அங்கே தான் போயிட்டுருக்கோம். இது பார்த்திங்கன்னா 21 அப்போ முடிஞ்சிரும்னு சொன்னாங்க. ஆனால் நாங்கள் போனதே பார்த்திங்கன்னா 20 அப்போ தான். ஊருக்கு போனதுனால இங்கே போக முடியல, அதனால் ரொம்ப லேட்டாக தான் போயிருந்தோம். நாங்கள் போகிறதுக்கு முன்னாடி நாள் வரைக்கும் செம மழை, அதனால் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக சேராக இருந்துச்சு. ஸோ உள்ளே போனோடனே டிக்கெட் வாங்கிட்டு போயாச்சு. ஆக்சுவலாக எக்ஸ்போவே முடிஞ்சிருச்சு, ஆனால் நான் ரொம்ப லேட்டாக வீடியோ போடுறேன். உள்ளார ஃபுல்லாக பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நிறையா கடை போட்டிருந்தாங்க. மயிலாடுதுறையில் இருக்கிற நிறையா கடை அங்கே இருந்துச்சு. மெட்ரோ பஜார், சீமாட்டி, அதுக்கப்புறம் பாவா மெடிக்கல், மாஸ் மொபைல்ஸ், அந்த மாதிரி நிறையா இருந்துச்சு. நாங்கள் அங்கே வாங்கின ஒரே பொருள் பார்த்திங்கன்னா இந்த பால்கோவா மட்டும்தான். அப்படியே ஒவ்வொரு கடையாக பார்த்துட்டே போயிட்டுருந்தோம். வெளியில் நிறைய கேம்ஸு, ரைட்ஸு, கோலாம்பஸ்லாம் போட்டிருந்தாங்க. பட் எதுவுமே விளாட்ல, டைம் ஆகிடுச்சு, அதனால சும்மா பார்த்துட்டு தான் இருந்தோம். அதுக்கப்புறமா நிறையா ஃபுட் ஸ்டால் போட்டிருந்தாங்க. அதில் அன்னமித்ராவில் போயிட்டு மசாலா பூரி வாங்கி சாப்பிட்டோம். அதுக்கும் பக்கத்துலேயே இன்னொருத்தவங்க ஹோம்மேட் ஐஸ்கிரீம் கடை போட்டிருந்தாங்க. அங்கே போயிட்டு ப்ளூபெர்ரி ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டோம். அது டேஸ்ட்டு வேறு லெவலில் இருந்துச்சு. பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீன்னு கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ அது சூப்பராக இருந்துச்சு, அதான் சாப்பிட்டோம். ஸோ அதுலேருந்து கொஞ்சம் தூரத்தில் பார்த்திங்கன்னா ஒரு ஹோம் பேக்கர் கடை போட்டிருந்தாங்க. இவங்களுக்கு சீர்காழின்னு சொன்னாங்க. ஸோ அங்கே போயிட்டு கொரியன் சீஸ் பன் மட்டும் ஒன்று வாங்கி சாப்பிட்டோம். டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் போன அன்றைக்கி பார்த்திங்கன்னா விஜய் டிவி ஆங்கர் நிஷா தான் வரதாக இருந்தாங்க. செம கூட்டம். ஸோ அவங்க வரதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா நாங்கள் கிளம்பி போயிட்டோம்.